ஜனநாயகன் படத்துக்கு தொடர்ந்து சதி நடந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்த எவ்வளவு ட்ரை பண்ணாங்கன்னு விஜய் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காரு. அவங்க அந்த ரிவைசிங் கமிட்டி போனது இப்ப பட தயாரிப்பாளர் மேல மிஸ்டேக்கா சார்? அதை கேஸ் போட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும், இல்ல இவங்களோட ஃபார்முலாலே போயிருந்தா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆயிருக்குமா? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து? கோர்ட்டுக்கு போனதும் தப்பு கிடையாது. கோர்ட்ல அவங்க ஒரு எதையனா ஜனவரி 9 ரிலீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஜிட்டல் விற்றதுனால அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை 4 வாரம் கழிச்சு கொடுக்கணும். அது மாதிரி பலவிதமான நெருக்கடிகளுக்கு உட்பட்டு தான் அவங்க அந்த இதுக்கே போனாங்க. அது அவங்க வந்து ரிவைசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி கொஞ்சம் நாள் தள்ளி போயிடுச்சு. ரிவைசிங் கமிட்டி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உறுப்பினருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் திரும்ப போஸ்ட்போன் பண்ணாங்க. பட் எகைன் அதை பார்த்து முடிச்சிட்டாங்க. அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் உடைய தமிழ்நாடு சீஃப் அவங்க அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிட்டேன், எனக்கு அங்கேருந்து பதில் மேலிடத்துலேருந்து டெல்லியிலேருந்து வந்தால் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட். மே 2வது வாரத்தில் தேர்தல் முடிந்து ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 2வது வாரத்தில் கண்டிப்பாக அந்த படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்படும். படம் 100%, முதல்ல 99.99 சொன்னேன், இப்போ 100% சொல்கிறேன், பக்ரீத் வெளியீடு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.